சூரத்தை சேர்ந்த விஞ்ஞானியும் ஊர்வன ஆராய்ச்சியாளருமான திகான்ஷ் ஃபார்மர் ஒரு தனித்துவமான ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடுகள் ராஜநாகத்தின் இயற்கையான வாழ்விடமாக உள்ளனர். ராஜநாகம் பொதுவாக காடுகளில் வாழ்கிறது, ஏனெனில் அங்கு அதற்கு தேவையான இறை, நீர் மற்றும் பாதுகாப்பான இடம் கிடைக்கிறது. காடுகளில் வாழும் ராஜநாகங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சூரத்தை சேர்ந்த விஞ்ஞானியும் ஊர்வன ஆராய்ச்சியாளருமான திகான்ஷ் ஃபார்மர் ஒரு தனித்துவமான ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார். இவரது ஆய்வின் மூலம் இந்தியாவில் ராஜநாகங்கள் ரயில்களில் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. காடுகளில் வாழும் ராஜநாகங்கள் எப்படி ரயில் தண்டவாளங்கள் அல்லது ரயில்களை வந்தடைகின்றனர் என்பதை பார்க்கலாம். கோவா செல்லும் பல ரயில் பாதைகள் அடர்ந்த காடுகளின் வழியாக செல்கின்றன. ராஜநாகங்கள் சில நேரங்களில் உணவு அல்லது தங்குமிடம் தேடி தண்டவாளங்கள் அல்லது ரயில்களுக்கு அருகில் வருவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இதன் மூலம் அவை இயற்கையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு சென்றடைகின்றனர், அங்கு அவற்றுக்கு உணவோ அல்லது பாதுகாப்பான தங்குமிடமோ இருப்பதில்லை. இவரது ஆராய்ச்சி அமெரிக்காவின் சூழலியல் மற்றும் அதன் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை தலைப்புகள் குறித்த ஆராய்ச்சிகளை வெளியிடும் புகழ்பெற்ற பயோட்ரோபிகோ இதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி உலகின் மிக நீளமான விஷப்பாம்பான ராஜநாகம் தவறுதலாக நீண்ட தூர ரயில்களில் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த இதழில் ஆராய்ச்சி வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு விகிதம் 36% மட்டுமே என்பதால் அதில் ஆராய்ச்சி வெளியிடப்படுவது விஞ்ஞானிகளுக்கு முக்கியமான ஒன்று. ராஜநாகத்தின் பரவல் மாறி வரும் விதம் அந்த பாம்பு இனத்தின் பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பிற்கு ஒரு சவாலாக இருப்பதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. திகான்ஷ் ஃபார்மர் சர்வதேச விஞ்ஞானிகள் குழுவுடன் இணைந்து கோவாவில் 47 ராஜநாகங்கள் கண்டறியப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தார். இதற்காக அவர்கள் கோவாவின் விலங்குகள் மீட்பு படையின் உதவியையும் பெற்றனர். இந்த மீட்பு படை பல ஆண்டுகளாக பாம்புகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கோவாவின் விலங்குகள் மீட்பு படையினரால் ராஜநாகங்கள் மீட்கப்பட்ட 47 இடங்களை திகான்ஷ் ஃபார்மர் ஆய்வு செய்தார். இதில் 18 இடங்கள் வட கோவாவிலும் 29 இடங்கள் தெற்கு கோவாவிலும் இருந்தனர். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், ராஜநாகம் இந்தியாவின் தேசிய ஊர்வன இனமாக அறியப்படுகிறது. இந்தியா முழுவதும் காணப்படும் ராஜநாகங்களின் உடலில் உள்ள வரிகள் மாறுபட்டிருந்தாலும் அது ஒரு இனமாகவே கருதப்பட்டது, தனி இனமாக பார்க்கப்படவில்லை. அதில் வேறு இனங்களும் இருக்க வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் சந்தேகித்தனர். எனவே குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் இந்த நாகத்தை ஓபியோபேகஸ் கலிங்கா என்று அவர்கள் அங்கீகரித்தனர். இந்த பாம்பு பாதுகாக்கப்பட்ட பிரிவின் கீழ் வருகிறது என்றார். இந்த பாம்பு ஒருவரை கடித்தால் அவர் தண்ணீர் கூட கேட்க முடியாது, உடனடியாக இறந்து விடுவார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆய்வில் அந்த இடங்கள் அனைத்தும் ரயில் நிலையத்திற்கு அருகிலோ அல்லது ரயில் பாதைக்கு அருகிலோ இருந்து கண்டறியப்பட்டது.